டே கௌதம், டாக்டர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. வருணுக்கு என்ன ஆச்சு? அவர் என்னதான் பண்றாரு? நீ கொஞ்சம் உள்ள போய் பாருடா. அப்படிலாம் உள்ள போக கூடாதுமா. உள்ள போனா நம்ம மேலதான் கோவப்படுவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அத்தையே நம்மளே பார்க்கறாங்க. டாக்டர், வருணுக்கு என்னாச்சு? இப்ப பரவாயில்லையா? அவரை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணியிருக்கோம். ஆனால் முதல்ல இருந்த கண்டிஷனை விட ரொம்ப மோசமாக தான் இருக்காரு. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? மோசமா இருக்காருன்னா பழைக்க மாட்டான்னு சொல்றீங்களா? நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் போடுற எஃபெக்ட்டுக்கும் அவர் எப்போவோ கண்ணு திறந்துருக்கணும். அவருக்கே ரெக்கவரி ஆகிறதுல விருப்பம் இல்லைன்னு தோணுதுமா. அவர் பாடி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்குது. அவரு நினைக்கணும் நாம் இந்த வாழ்க்கை வாழணும், சீக்கிரமாக ரெக்கவரி ஆகணும்னு அவர் மனசில் வில் பவர் வரணும். அப்போ தான் அவர் பொழைச்சி வர சான்ஸ் இருக்குது. இது ஒரு டாக்டராக நான் சொல்லக்கூடாது, ஆனால் உங்கள் முகத்தில் இருக்கிற கவலையை பார்க்கும்போது என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல மேடம். ஆனால் நாங்கள் பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு அவர் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கார். நீங்கள் யாராவது போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். என்ன நம்மள டாக்டர் எப்படி சொல்லிட்டு போறாரு? வருண் ஏன் இப்படி இருக்கான்? நீ சொன்ன கேளுங்க. இன்னும் 1 மணி நேரத்துல சென்னைக்கு ஃப்ளைட் இருக்கு. அதுல கிளம்பி இங்க வந்து வருண் கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்ற. இல்ல சும்மா பிடிச்சிருக்கிற உங்க அம்மா கழுத்தை இறுக்கி பிடிக்க வேண்டியதா இருக்கும். உங்க அம்மா ஒரேடியா போய் சேர்ந்துருவா. வர என் பிள்ளைக்காக நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். வெண்ணிலா, வெண்ணிலா. பாரு வருண், யாரு செத்துட்டதா நம்பி எங்க எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிட்டு உன்னையே நீ இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு இருந்தியோ, அவ இப்போ உன் கண்ணு முன்னாடி உயிரோட தான் நிக்கிறா. வெண்ணிலா, வெண்ணிலா, இங்க என்ன பண்ற? வா. மாமா, அத்தைதான் என்ன வர வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் நான் எப்படி மாமா அங்க வர்றது? நீ முதல்ல அங்க வந்து பாரு. வா. பாத்தியாடி, அம்மாவும் பொண்ணுமா ஒரு பொய்ய சொல்லி என் பிள்ளைய என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுதா? அவன் சாக கிடக்குறான்டி. இதுதான் நீ அவனை காதலிச்ச லட்சணமா? காதலிச்சவன இப்படிதான் அணு அணுவா துடிக்க வச்சு பார்த்து ரசிக்க தோணுதா? என்ன மனுஷடி நீ? உன்ன போய் இவ்வளவு தூரம் நம்பினா பாரு. அவன சொல்லணும். வாயை திறந்து பேச. ஏன் இப்படி பண்ண? சொல்லு. என்னால வருணை மறக்க முடியல ஆண்டி. வருணை என்ன மறந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் இப்படி பண்ண. ஆனா
வருணுக்கு இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. என்னது மன்னிக்கணுமா? உன்னையா? நீலாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. என் பிள்ளை இப்படி கிடைக்கிறத பார்க்கும்போது அப்படியே அப்படியே ஆத்திரமா வருது. ஒன்னா வருணுக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஆண்டி. ஐம் so sorry. I'm sorry. என்ன சாரி? சாரி சொன்னா சரியா போயிடுமா? உன்னால என் தங்கச்சி வாழ்க்கை எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கு தெரியுமா? ஏன் எங்களை இப்படி பாடா படுத்துற? வருணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறமா இப்படி எல்லாம் பண்றியே, கேவலமா இல்ல உனக்கு? என்ன என்ன பாக்குற? மரியாதையா இங்க இருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது சொல்லிட்டு. இல்ல நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இவகிட்ட என்ன பேச்சு? முதல்ல இவளை துரத்துங்க. வருண், வருண், வா. சாரா, இவங்கெல்லாம் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு புரியாம பேசுறாங்க வருண். ஆனா உனக்கு தெரியும்ல. ப்ளீஸ் வருண், இவங்க எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டு நீ என்ன வெறுத்துறாத வருண். அங்க பாரு. பெரியமா, வெண்ணிலா மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் மாத்திரைய மாத்தி சொல்லி எடுத்து தர சொன்னேன். அவ பயத்துல எடுத்து கொடுத்துட்டா. வெண்ணிலா என்னைக்குமே தப்பு நினைக்க மாட்டா.